this is Shintu. இந்த வீடியோல மிஸ் நைட் அண்ட் டே சீரிஸோட 9th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல மின்ஜே ஜியோங்க கிஸ் பண்ண வரா. ஆனா அவ கரெக்டா கிஸ் பண்ண வரும்பொழுது ஜியாங் அவனுடைய கையை வச்சு மின்ஜேவை ஸ்டாப் பண்ணிடுறான். அதனால மின்ஜே ஸ்பீடா பின்னாடி வந்து அவ ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்க மாதிரி நடிச்சுட்டே நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல மின்ஜே அவருடைய வீட்டுக்கு வந்து பெட்ஷீட்டை பூத்திட்டு படுத்துட்டு இருக்கா. அதே நேரத்துல காயங் கிங் த சீரீஸ் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ண வரும்பொழுது அதை பார்த்து அவ ரொம்ப ஹைப் ஆகி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி கத்துறா. அதை கேட்டதும் மின்ஜேக்கு இரிட்டேட் ஆகி காயங் கிட்ட அதையே என்கிட்ட சொல்றேன்னு சொல்றா. அதை கேட்டதும் காயங் திரும்பி என்ன நீ யாரையாச்சும் கிஸ் பண்ணியா சொல்லுன்னு சொல்றா. மின்ஜே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, என்ன உனக்கு என்ன பார்த்தா அந்த மாதிரியா தெரியுதுன்னு கேக்குறா. காயங் ஆமான்னு சொல்லிட்டு என்ன ஜியாங் உன்னை கிஸ் பண்ண வந்தான், நீ அவனை பிளாக் பண்ணிட்டியான்னு கேக்குறா. அதை கேட்டதும் மின்ஜே அந்த மாதிரி கிடையாது, நான் அவனை கிஸ் பண்ண வந்தான் ஆனா அவன் தான் தடுத்துட்டான்னு சொல்றா. ஜியோங்க காமிக்கிறாங்க. ஜியோங் மின்ஜே அவனை கிஸ் பண்ண வந்ததை நினைச்சு பார்த்து நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்றான். கொஞ்ச நேரத்துல அவன் ட்ரிங்க்ஸ் காலியானதும் அதை வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். ஆனா அதே நேரத்துல மின்ஜேவும் காயங்கும் அங்க வரதை பார்த்து ஸ்பீடா ஒழிஞ்சுக்கிறான். மின்ஜேவும் காயங்கும் அதே இடத்துல பியருக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த கேன் அங்க இருந்து பறந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜியோங்கோடைய தலையில பட்டுடுது. ஆனா ஜியோங் எதுவுமே சொல்லாம பொறுமையா அங்க இருந்து போக பாக்குறான். ஆனா கரெக்டா மின்ஜே அங்க வந்ததும் ஜியோங் அமைதியா அந்த பியரை மின்ஜே கிட்ட குடுக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் வெளியே இருக்காங்க. அப்ப மின்ஜே ஜியோங் கிட்ட சாரி நான் பண்ணது தப்பு தான் சாரின்னு சொல்றா. அதை கேட்டதும் ஜியோங் இல்ல நான் தான் சாரி சொல்லுன்னு சொல்லி சாரி சொல்றான். மின்ஜே நீ ஏன் சாரி சொல்றேன்னு கேட்டுட்டே இருக்கும் போது காயங்க அங்க வந்துடுறா. அதனால 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஜியோங் வீட்டுக்கு வந்ததும் அவங்க கிட்ட கொடுத்த ஃபைலை செக் பண்றான். செக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பியக்தோங் இந்த ஃபைல்ல ஷொல்கியோடைய ஒய்ஃபோடைய அட்டாப்சியும் இருக்கு, அதுல அவங்களுடைய பாடியில கூட பேண்டரின் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஜியோங் அவன் வச்சிருக்க மேப்பை பார்த்துட்டு கில்லர் உண்மையாவே கொலை பண்ணியிருந்தா அந்த பாடி பக்கத்துல எங்கேயாச்சும் தான் இருக்கணும்னு சொல்லி மிஸ்டர் கான்க்கு கால் பண்ணி டிடெக்டிவ் கான் கிட்ட நீங்க அந்த இடத்த செக் பண்ணீங்களான்னு கேக்குறான். அவர் நான் செக் பண்ணேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டே காலையில ஆபீஸ்ல பியக்தோங்கும் இம்சோலும் இருக்காங்க. அப்ப பியக்தோங் ஜியோங்க பார்த்து என்ன நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, எல்லாம் ஓகேவான்னு கேக்குறாரு. ஜியோங் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க ஒரு ஏரியாவை இம்சோல் கிட்ட சொல்லி உங்களுக்கு இந்த ஏரியாவை பத்தி தெரியுமான்னு கேக்குறான். இம்சோல் இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஜியோங் நீங்க சின்ன வயசுல இருந்து இங்க தானே இருக்கீங்கன்னு சொல்றாரு. இம்சோல் எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுதான், இதுக்கப்புறம் அந்த பிளேஸை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. அதே நேரத்துல நான் சொல்றேன் இதுக்கப்புறம் என்னால ஓவர் டைம் ஒர்க் பண்ண முடியாது, ஏற்கனவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஜியோங் அமைதியா இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல பியக்தோங்கோ ஜியோங்கோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜியோங் பியக்தோங் கிட்ட என்ன இம்சோலுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சா, நம்மளால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு கேக்குறாரு. பியக்தோங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இம்சோலும் காவோனும் சாப்பிட்டுட்டு இருக்கதா பாக்குறாரு. அப்போ காவோன் இம்சோல் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துட்டு அவங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ இம்சோல் காவோன் கிட்ட இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பண்ணாதன்னு சொல்றாங்க. காவோன் என்ன நம்ம 2 பேரும் சேம் ஏஜ் தானே, இதுல என்ன இருக்குன்னு சொல்றான். அதை பார்த்ததோ பியக்தோங் என்னடா நடக்குது எங்கன்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாரு. நெக்ஸ்ட் சீன்ல காவோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டோருக்கு வெளியே இருந்து இப்போ ஒரு லெட்டர் யாரோ வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதை காவோன் எடுத்து படிக்கும் போது இங்க இருக்க இன்டர்ன்ல ஒருத்தவங்க ஃபேக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு இருக்கு. அதை பார்த்ததும் காவோன் அந்த பேப்பரை கிழிச்சிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜியோங் அவன் சந்தேகப்படுற பிளேஸ்க்கு வந்து கொலை நடந்திருந்தா அந்த டெட் பாடி இங்கதான் இருக்கணும்னு நினைச்சு திரும்பவும் டிடெக்டிவ் கான்க்கு போன் பண்ணி இந்த இடத்த நீங்க திரும்பவும் செக் பண்ண முடியுமான்னு கேக்குறான். டிடெக்டிவ் கான் ஓகேன்னு சொல்றாரு. எல்லாரும் ஆபீஸ்ல இருக்காங்க. அப்ப ஜேசோங் வந்து ரொம்ப டென்ஷனா ஜியோங்க பார்த்து என்ன நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ திரும்பவும் அந்த இடத்த செக் பண்ண சொன்னியா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, அந்த கேஸுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்ல, ஜேயோங் அந்த இடத்துல டெத் நடந்திருக்கு, கன்ஃபார்ம் அங்கதான் அந்த பாடி இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டதோ ஜேசோங் டென்ஷன் ஆகி இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல, இதை விட்டு நீ தூரமாவே இருன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல மின்ஜே ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட வரா. வந்துட்டு அங்க நிறைய லைன் இருக்கிறத பார்த்து காயங்க்கு கால் பண்றா. காயங் ஆமா அது ரொம்ப ஃபேமஸ், நீ வெயிட் பண்ணிட்டே இரு நானும் வந்துடுறேன்னு சொல்றா. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது பியக்தோங் அங்க வராரு. மின்ஜே பியக்தோங்க பார்த்து நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. பியக்தோங் நான் இங்க ரெகுலர்னு சொல்லிட்டு ஜியோங்க கால் பண்ணி ஜியோங்க வர சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல 4 பேரும் நேருக்கு நேரா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஜியோங் மின்ஜே சாப்பிடுறதுக்காக ஒன்னு கொடுக்குறான். ஆனா மின்ஜே அதை காயங் கிட்ட கொடுத்துடுறா. காயங் திரும்பவும் மின்ஜே கிட்ட கொடுக்கும் போது இதே மாதிரி இவங்க பண்றதால அது கீழே விழுந்துடுது. மின்ஜே அதை எடுக்க ட்ரை பண்றா. அப்போ மின்ஜேவுடைய கையோ ஜியோங்கோடைய கையோ டச் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்துல பியக்தோங்கும் காயங்கோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பியக்தோங் காயங் கிட்ட உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு கேக்குறாரு. காயங் இல்லன்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு குவானை பிடிக்கும்னு சொல்றா. பியக்தோங் காயங் கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு மின்ஜே கிட்ட
கவுன் உங்களை டேட் பண்றேன்னு சொன்னா நீங்க அவனை டேட் பண்ணுவீங்களான்னு கேக்குறாரு. மெஞ்சே அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கும் போது பியக்தோங்க ஸ்டாப் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல காயங்கும் பியக்தோங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கதால மிஞ்சும் ஜியங்கும் அவங்க 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அதே நேரத்துல ஒருத்தர் ஜியங் சொன்ன சேம் இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு டெட் பாடியை பாக்குறாரு. டிடெக்டிவ் காங் உள்ள வந்ததும் பேனர் வச்சிருக்க பொண்ணு ரொம்ப கத்தி கத்தி அழறா. ஏன்னா அவ காணும்னு சொன்ன அவளுடைய அப்பா தான் அங்க இறந்திருக்காரு. அதை பார்த்ததும் ஜெயங்க்கு அவனுடைய சின்ன வயசு ஞாபகம் வருது. ஏன்னா அவனுடைய அம்மாவும் இந்த மாதிரிதான் இறந்திருக்காங்க. ஜெயங் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் போது டிடெக்டிவ் கிட்ட சொல்லுங்க, என்னுடைய அம்மா உயிரோடு தானே இருக்காங்க, அவங்க என்கிட்ட திரும்ப வருவேன்னு சொன்னாங்க. டிடெக்டிவ் இல்ல நாங்க ரொம்ப தேடணும், அவங்க கிடைக்கலன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரும் ஆபீஸ்ல இருக்காங்க. அப்ப பியக்தோங் இம்சோல் கிட்ட வாங்க சாப்பிட போலான்னு சொல்றாரு. இம்சோல் இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து போறாங்க. அப்போ காவன் வந்து இம்சோல் கிட்ட வாங்க உங்களை வீட்டுல விடுறேன்னு சொல்றான். இம்சோல் எத்தனை தடவை வேண்டான்னு சொன்னாலும் காவன் திரும்ப திரும்ப சொல்றதை பார்த்து அவங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இத பியக்தோங் மறைஞ்சிருந்து பாக்குறாரு. நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப இம்சோல் என்னோட வீட்டு வழி இது இல்லையேன்னு சொல்றாங்க. காவன் இல்ல உங்களை நான் சாப்பிட கூட்டிட்டு போக போறேன்னு சொல்றான். அப்போ இம்சோல் மின்ஜேவா மாறுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நாமும் இறந்தது தெரிஞ்சதோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வாசல்ல நின்று இருக்காங்க. அதே நேரத்துல ஷோல்கி ஃபாரன்சிக் ஹெட்டுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட நான் முக்கியமா ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஜேசாங் சொங்கி கிட்ட இதுக்கப்புறத்துல இருந்து இந்த கேஸை விட்டு நீ தள்ளியே இரு, இந்த கேஸை நான் ஜியோங் கிட்ட கொடுக்க போறேன், ஏன்னா அவன் தான் டெட் பாடியை கண்டுபிடிச்சான்னு சொல்றாரு. அதை கேட்டதும் சன்னி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி டென்ஷனா ஜியோங்கோடைய ஆபீஸ்க்கு போறா. ஆனா ஜியோங் இல்லாதால திரும்ப வந்துடுறா. ஆனா பியக்தோங்க இம்சோலோ ஒளிஞ்சிருந்து வெளியே வராங்க. அப்ப இம்சோல் எனக்கு ஷங்கியை பார்த்தாலே டெரரா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாரும் நாமுன் இறந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ மெஞ்சே வந்து நாமுன் இறந்ததை பார்த்து அந்த பொண்ணு டெய்லி அவங்க அப்பாவை தேடி இங்க நின்றுட்டு இருப்பா, ஆனா யாருமே அந்த பொண்ணை கண்டுக்கலன்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல ஷொல்கி அங்க இருந்து போறத இம்சோல் பார்த்துட்டு ஸ்பீடா ஷொல்கியை ஃபாலோ பண்றாங்க. ஷொல்கி ஸ்பீடா வந்து ஒரு கார்ல ஏறி அங்க இருந்து போறாரு. இம்சோல் அந்த கார் நம்பரை பார்த்ததும் ஜியோங் தேடுற கார் நம்பர் இதுதான் தெரிஞ்சு ஸ்பீடா ஜியோங் கிட்ட வர. ஆனா ஜியோங் இல்லாததால பியக்தோங் கிட்ட சஸ்பெக்ட் யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது ஷொல்கி தான், ஜியோங் தேடுற கார் நம்பரோ ஷொல்கியோட கார் நம்பரோ ஒண்ணுதான் சொல்றாங்க. அதை கேட்டதோ பியக்தோங் அது எங்களுக்கு தெரியும், அப்பயே நீங்க எதுவுமே பண்ணலன்னு கேக்குறாங்க. பியக்தோங் நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்ல, அதனாலதான் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் டிடெக்டிவ் கிட்ட இவங்களுடைய பாடியிலயும் பேண்டரைன் இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஜெயங் பியக்தோங்க்கு கால் பண்ணி மெடிக்கல் சென்டர் மேல நம்ம வாரண்ட் போட்டு இருந்தோம்ல அதை ஜேசாங் கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஸ்பீடா ஜேசாங் கிட்ட வந்து நீங்க ஏன் இந்த மாதிரி கேன்சல் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜேசாங் அவன் மேல கரெக்டான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. ஜெயங் நான் தான் சொன்னேன்ல கொலை செஞ்சவன் மேல கூட பேண்டரைன் இருந்துச்சு, அதே நேரத்துல ஷொல்கியோடைய ஒய்ஃபோடைய உடம்புலயும் பேண்டரைன் இருந்துச்சு, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா ஷொல்கியோடைய மெடிக்கல் சென்டர்ல தான் பேண்டரைன் ரெடி பண்றாங்கன்றதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்ல, அதனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டதோ ஜெயோங்க்கு டென்ஷன் ஆகி பியக்தோங் இம்சோல் கிட்ட சொல்றான். அதை கேட்டதோ 2 பேரும் என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்ப ஜெயோங் என்ன பண்றது, நம்ம மெடிக்கல் சென்டருக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. 3 பேரும் மெடிக்கல் சென்டருக்கு போறாங்க. இம்சோல் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் அங்க போய் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணதை காமிக்கிறாங்க. அதே நேரத்துல இம்சோல் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ரூம்குள்ள போக ட்ரை பண்றாங்க. ஆனா நர்ஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் ஷொல்கிக்கு தெரிஞ்சதோ ஷொல்கி நர்ஸ் கிட்ட அவங்கள எங்கேயுமே போக விடாத, இம்சோல அங்கேயே வச்சுக்கோ, நான் ஸ்பீடா வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்க இருந்து கிளம்புறாரு. நர்ஸ் இம்சோலோடைய பிளட் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஷொல்கி அங்க வந்ததும் இம்சோல் அங்க இல்லாததை பார்த்து நர்ஸை திட்டிட்டு இம்சோலை தேட சொல்றாரு. இம்சோல் அதே நேரத்துல யாருக்கும் தெரியாம ஷொல்கியோட ரூம்க்கு வந்து எவிடன்ஸா சர்ச் பண்றாங்க. அவங்க சர்ச் பண்ணிட்டே இருக்கும் போது ஷொல்கி அங்க எங்கன்னு தேடிட்டு ஸ்பீடா அவனுடைய ரூம் கிட்ட வந்துடுறாரு. அவருடைய சவுண்ட் கேட்டதோ இம்சோல் ஸ்பீடா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஷொல்கி உள்ள வந்ததோ இம்சோல் அங்க இல்லாததை பார்த்து ஒரு டோரை திறக்கிறான். இம்சோல் இருக்க டோரை ஓபன் பண்ண வரும்போது நர்ஸ் வந்து ஷொல்கி கிட்ட ரிப்போர்ட்டை காமிச்சு இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இம்சோல் ஏ பாசிட்டிவா இருந்தாங்க, ஆனா இப்போ ஓ பாசிட்டிவ்னு காமிக்குது, என்னதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதோ ஷொல்கி அந்த ரிப்போர்ட்டை பார்த்து இம்சோல் நீ உண்மையாவே யாருதான் சொல்றாரு. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிண்டு. பை பாய்.